ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது தேவையான பொருட்கள். ஆனால் இது நான் இன்றைக்கி செய்யலை. இது முக்கியமான செஃப் ஒருத்தர் வராது. நம்ம கிச்சனுக்கு வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம். இங்கே வாமா. சிக்கன் 1 கிலோ வாங்கி வச்சுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதை வச்சு நம்ம அருமையான சிக்கன் குழம்பு இப்போ செய்ய போகிறோம். அடுப்பு பற்றி வச்சாச்சு. முதல்ல கடாயை வச்சிடலாம். இப்போ கடாய் காய்ஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். நான் தான் பண்ணுறேன், நீ நல்லா பண்ணு. இவ்வளோலாம் நீங்கள் பார்த்துனுக்கிறீங்க. நிறைய ஷார்ட் வீடியோ போய் பாருங்கள். எவ்வளோ சமையல் போட்டிருப்பாங்க. போட்டு சாப்பிட்டு கடைசியாக இந்த 3 விரல் இப்படி காட்டுவாங்க. இந்த 3 விரல் காட்டுறது எல்லாமே அவங்க என் ஒய்ஃப் தான். வெறும் சாப்பிட்றது மட்டும்தான். ஆனால் அந்த இதில் எல்லா டிஷ்ஷும் செய்கிறது நான் தான். பார்த்துங்க. லாஸ்ட்டாக இதோடைய அவுட்புட் வரும். அப்போ பார்த்து நீங்களே சொல்லி நம்புவீங்க. பாருங்கள், சொல்லி கொடுத்ததே நான். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன் வரலாம் ஆயிடுச்சு. இப்போ கோல்டு கலரில் வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுடலாம். ரெண்டும் நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை வாசனை போடுறதும் நல்லா வதக்கி எடுத்துங்க. இது நல்லா வதக்கி எடுத்து பச்சை வாசனை போடுறதும் வதக்கலாம். நான் எப்படி செய்வேன்னா அதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் செஞ்சு போட போகிறேன். இனிமேட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உண்மையால இவர் செஃப்பு தான் அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிங்க. நெக்ஸ்ட்டு குக்கு வித்து கோமாதிலாம் நம்மளை கூப்பிடுவோம். இதை சாப்பிட்டு ஒரு 3 விரல் மட்டும் ஒரு அம்மா காட்டுவாங்க ஷார்ட்டில் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நான் சிக்கனை போட்டுக்கலாம். கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாருமே நிறைய பேர் மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு கலரிட்டு அப்புறம் சிக்கன் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கனெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் மிளகாத்தூள் இதை போட்டு ஒரு கலரி வச்சிடலாம். முதல்ல சிக்கனை போட்டு ஒரு கலரிடலாம். கலரிக்கு அந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அதில் போயிட்டு நல்லா கலந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகாத்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம். அதில் போட்டு கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் எடுத்துக்கணும். அதை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்படியே கலர் வேண்டாம். இப்போ கலர் எடுத்துக்கலாம். சிக்கனில் தண்ணி விடும். அதனால் நமக்கு இப்போதைக்கு அப்படியே ஊற்றி ஒரு 2 கலர் கலரிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் விடலாம். விட்டோன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுருணும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்படி நம்ம செஞ்சோன்னா நல்ல மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா போய் உட்காந்துரும். நீங்கள் பாருங்கள், சிக்கனில் நல்லா மசாலா எவ்வளோ அழகாக உட்காந்துருப்பாங்க. நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சிக்கனில் மசாலா நல்லா உட்காந்துரும். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கலரி விட்டோம்னா மசாலா பேஸ்ட்டு மாதிரி ஆகும். எல்லா இடத்துலையும் போய் செட் ஆகிடும். சிக்கனில் தண்ணிலாம் வெளியே வரும். சிக்கனில் தண்ணி வெளியே வந்தப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி
ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எங்களுக்கு கிரேவியாக தான் வேணும், அதனால பண்ணால் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிக்கன் வேறு அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு கலரு நல்லா மசாலாலாம் நல்லா கலரி விட்டு கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு. கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை வந்து மூடி விட போகிறோம். அப்படியே மூடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்குறோம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ மூடி வச்சது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அதை திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொதிக்குது பாருங்கள். இந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்தது, அதெல்லாம் பார்த்துங்க. கொஞ்சம் ஒரு கலர் கலரி எடுத்துருவோம். அதான் ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக வருது. சிக்கனு வெந்திருக்கான ஒரு செட்டிங் ஒன்று போட்டுருவோம். சரி, சிக்கன் வந்து அருமையாக வெந்திருக்கு சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை அருமையாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொத்தமல்லியை லைட்டாக தூவிடலாம். தூவிட்டு ஒரு கலரிடும். கிளறிட்டு அருமையாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம வந்து இனிமேட்டு போட போகிறோம். இன்னும் அதுக்கடுத்து என்ன சமைக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 3 விரல் வரும். ஷார்ட்டில் பாருங்கள், அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.